அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது ஆம்பியர் இ ஸ்கூட்டர் இந்த நிறுவனத்தோட முன்னாள் சிஇஓ மற்றும் ஃபவுண்டரான ஹேமா அண்ணாமலை தடைகளை தகர்த்து அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காங்க. இதுல இவங்க இந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, அந்த நிறுவனத்தை வளர்க்கறதுக்கு, அப்புறம் வெற்றி பெறதுக்கு என்னென்ன வியூகம் வகுத்தாங்க, இதெல்லாம் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இதுல இருக்க ஒரு பாயிண்ட பத்தி தான் சொல்ல போறேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் இவங்களோட சேல்ஸ் சர்க்கிளை 300 கிலோமீட்டருக்குள்ள வச்சிருக்காங்க. இது எதனாலன்னு சொல்றாங்கன்னா, அப்பதான் நம்ம ஈஸியா கஸ்டமர்ட்ட இருந்து ஃபீட்பேக்ஸ் பெற முடியும். அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னா அதை ஈஸியா நம்ம அட்டன் பண்ண முடியும். அந்த கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க முடியும். இந்த மாதிரி இந்த ஈஸி ஆக்சஸ் இருக்கும். இதே நம்ம ரொம்ப வைடா இருந்துச்சுன்னா நம்ம அந்த கம்ப்ளைண்ட் அட்டன் பண்றதுக்கே டைம் ஆகும். அதுலயே கஸ்டமர்ட்ட ஒரு கெட்ட பேர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 300 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கணும், இதுதான் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது மாதிரி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கஸ்டமர் ஒரு கேரளால ஒரு கஸ்டமர் இந்த மாதிரிங்க என்னோட ஊருக்கு இந்த வண்டியோட இது பத்தல, திறன் பத்தல, ஏன்னா இது மேடு பகுதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. உடனே இவங்க அந்த கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா கேரளால எல்லாம் ரொம்ப மேடு பள்ளம் அப்படித்தானே இருக்கும், அதுக்கு இவங்க வண்டி பவர் பத்தல, அவர் இப்படி சொல்லவும் இவங்க அந்த கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணி அவங்க அந்த வண்டியை அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து அவங்க பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக். அது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் எங்க வண்டி 100 கிலோமீட்டர் ஓடுன்னு சொல்லி அதை சேல் பண்ணிட்டாரு. அதுக்கு அந்த கஸ்டமர் 60 கிலோமீட்டர் தான் போகுது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதுக்கு இவங்க டைரக்டா அவங்க அட்டன் பண்ணி அந்த கஸ்டமர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு அதை அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, இல்லைங்க எங்களுக்கு இவ்வளவுதாங்க ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை அதோட விடாம அந்த ஏஜென்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி பொய் வாக்குறுதி கொடுத்து இனிமேல் வண்டியை விற்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. இந்த சிஸ்டத்தை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா, இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் எல்லா பிசினஸ்க்கும் உதவும். இந்த கரெக்டா நம்ம ஒரு சிஸ்டத்தை கரெக்டா உண்டு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணணும். இவங்க ஃபாலோ பண்ண மாதிரி சில ஸ்டெப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். அதெல்லாம் இந்த புக்ல இருக்கு. இந்த புக்கை படிச்சு பாருங்க, உங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.